Hi friends, welcome to Raira Vlog. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம குக்கிங் vlogல தவா எக் கறி பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ். இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அரைக்க வேண்டிய பொருள்லாம் சில பொருள் இருக்குது. பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்கை பாயில் பண்ணிக்கோங்க. நான் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். அரைக்க வேண்டிய திங்ஸ் பார்த்துடலாமா? இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, 2 தக்காளி. நான் பெரிய தக்காளியாக எடுத்து போட்டிருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு அரைக்க வேண்டிய திங்ஸ். இதை நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ட்ரை பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சிட்டோம். இது மாதிரி வச்சுட்டோமா? இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. அவ்வளோ. இந்த மாதிரி நம்ம எக்ஸை செப்ரேட்டாக தனியாக மசாலா போட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் அதில் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்துருக்கேன், அதுதான் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா 2 தக்காளி அரைச்சிட்டோம் நம்ம. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி நானுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக அப்படி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணுற போகிறது கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சூப்பராக கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது இன்னும் கட்டியாயிட்டே வரும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். இது இந்த ஹோட்டல்ஸ்லலாம் கொடுக்குறாங்க இல்லையா, பரோட்டாவுக்கு எக் மசாலான்ட்டு, அந்த மாதிரியே ஃப்ளேவரில் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இது மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா ராயரா vlog ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் பச்சை வாசனை அப்போ தான் போகும். 5 மினிட்ஸ் இது கொதிக்க வச்சிடலாம். நம்மளோட எக் கறி நல்லா திக்கனாகிட்டே வருது. இது ஃப்ரெஷ் க்ரீம். நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திக்கனாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவ்வளோ திக்கனாக இருந்தால் தான் சப்பாத்தி நானுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சுருந்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோடனே அந்த கலரே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட புதினா இருந்தால் கூட மேலே புதினா போட்டுக்கலாம். நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு திக்கனானா போதும். நம்ம எக்கை ஆட் பண்ணிடலாம் இப்போது, இல்லைனா ரொம்ப திக்கனாகிட்டே வரும். ஆனால் திக்கனானால் தான் நல்லாயிருக்கும். இதை விட திக்கனாக வேண்டாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த எல்லோ செப்ரேட் ஆகிடும். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அந்த எல்லோ தனியாக ஒயிட் தனியாக போயிடும். நம்மளோட தவா எக் கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். தவா எக் மசாலா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.